அக்ஷய திருதி ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாயாசத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதுலேயும் பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்பவே ஸ்பெஷல். ஈஸியான மெத்தடில் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். 1 கப் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலர் மாற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி 2 விசில் வச்சு வேக விடலாம். 2 விசில் வந்ததும் ப்ரெஷர்லாம் இறங்கிட்டு இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். 1 கப் நாட்டு சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். பாகு பதம் வரணும் தேவையில்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் ப்ரெஷர் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பை கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளைப்பாகை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தூசி ஏதாவது இருந்தாலும் வந்துடும். இப்போ இந்த பருப்பும் பாகும் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கும் போது திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் 1 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாயாசத்தை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. கடாயில் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை 2 ஏலக்காய் அப்படியே பொன்னிறமாக வறுத்து பாயாசத்தில் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அமிர்தம் மாதிரி இருக்கும். நீங்களும் அக்ஷய திருதி ஸ்பெஷலாக அந்த பாசிப்பருப்பு பாயாசம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.